வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ரேமா வேத வகுப்புகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திற்காக நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். அதற்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக அங்கு பொழிந்திட்ட ஆவியை, மாறியாக இங்கு பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக அங்கு பொழிந்திட்ட ஆவியை, மாறியாக இங்கு பொழிந்திடுமே. உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ரேமா வேத வகுப்புகள் மூலமாக எங்களோடு நீர் இடைப்படுகிறதற்காக நன்றி சொல்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை எங்களுக்கு செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எப்பொழுதுமே நல்லவர், உங்களுடைய பிள்ளைகளை விசாரிக்கிறவர்.
எங்கள் மேல் கருணையாயிருக்கிறவர். நாங்கள் கூப்பிடும் பொழுது செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, பதிலையும் கொடுக்கிறவர். இருக்கிற நிலையிலிருந்து எங்களை மாற்றுகிறவர். முன்னேற்ற பாதையிலே எங்களை கொண்டு செல்லுகிற தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இன்றைக்கு இடைபட போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாம மகிமைப்பட்டும் ஆண்டவரே. இந்த ரேமா வேத வகுப்புகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவுகளையும் நீர் கொடுக்கிறவர், பூரணமான எந்த வரத்தையும் நீர் அளிக்கிறவர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய சூழ்நிலைகளை மாற்றத்தக்கதான வார்த்தைகள் இந்த மாதத்தில் நீர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் தேவனை துதித்து பாடுகிற நேரம். கொஞ்ச நேரம் தேவனை துதித்து பாடப்போகிறோம். அன்பு சகோதரனோடு இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக துதி பாடல்களை தேவ மகிமைக்காக பாடுங்கள். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். For I know that my Redeemer liveth, and that he shall stand at the latter day upon the earth. மரித்து உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். I know he rescued my soul. His blood has covered my sin. I believe. My shame he's taken away. My pain is healed in his name. I believe. I'll raise a banner, 'cause my Lord has conquered the grave. My Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. ஆத்துமாவை மீட்டிட்டாரே, பாவங்கள் போக்கினாரே. நம்புவேன். என் நிந்தை நீக்கினாரே, என் நோயை சுமந்தாரே. நம்புவேன். ஜெய கொடியேற்றுவேன். பாதாளம் என்றவரே மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார். மீட்பர் வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார். Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார். மீட்பர் வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார். நம்முடைய மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஜீவனோடு கூடவே இருக்கிறார். ஆமென். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும்
ஆனந்தானந்தமா ஆண்டவரே இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால் தாபரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடு. இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக ஆசிகள் அருளும் ஆண்டவரே இயேசு போல் யாரும் இல்லை. இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ் இயேசுவல்லாஹ் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசுவை போல ஒரு நல்ல தேவன் எந்த இடத்திலும் இல்லை. பிரியமானவர்களே, இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால், தஞ்சமும் அடைக்கலமாக அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி கேருபீன்களும் சேராபீன்களும் எண்ணற்ற தூதர்களும் அவரை துதித்துக் கொண்டிருந்தாலும், நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய தம்முடைய பிள்ளைகள் துதிக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து நம்முடைய துதிகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூடவே இருக்கிறார். எங்களோடு இணைந்து கொண்டு
அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நீங்கள் அவரை ஆராதிக்கும்படி உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கின்றோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, எழுபத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை.
இவ்வளவு நேரம் நல்ல வர்ஷிப்பில் கலந்து கொண்டோம். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 17 வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாமல் இருப்பேன். When the poor and needy seek water and there is none, and their tongue faileth for thirst, I the Lord will hear them. I the God of Israel will not forsake them. அற்புதமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிடம் தேவன் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் கீழாக என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஆண்டவரே என்னோடு பேசும் என்று நாம் கேட்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் மனக்கண்களை நீர் திறந்திரள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ அதை எங்களோடு பேசும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபைகள் ஏராளமாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், ஏசாயா 41:17 என்ன சொல்கிறது? சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடுகிறார்களா? தாகத்திற்கு நாவு வறண்டு போகிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய காரியங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கிறது. சிறுமையும் எளிமையுமானவர்கள். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நோக்கமாய் இருந்தார் என்று தாவீது சொல்கிறார். இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். பாருங்கள், ஒருவேளை மனிதர்கள் ஒத்தாசை அற்று போனாலும், நம்பினவர்கள் கைவிட்டாலும், இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீருக்காக தேடுறாங்க. தேடும் பொழுது நாவு வறண்டு போகுதான். அந்த வறண்டு போகிற நேரத்தில் மனிதனுடைய ஒத்தாசை அற்று போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். தாகத்தால் நாவு வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்போது கேட்கறது மாத்திரமல்ல, செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, என்ன சொல்லுகிறார்? கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். கைவிடாத தெய்வம் நமக்கு இன்றைக்கு உண்டு. பயப்படாதிருங்கள், அவர் நல்லவர். இந்த வசனங்கள் யாருக்காக சொல்லப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, முதலாம் அந்த 41 அதிகாரம் 2 வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளுடையுமாக்கி என்று சொல்லப்படுகிறது. Who raised up the righteous man from the east. கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி. ஒருவேளை இந்த வசனம் இறையில், அதாவது தியாலஜி படி ஒருவேளை கோரேஸுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். கோரேஸ் என்ற ராஜாவை ஆண்டவர் எழுப்புகிறார். அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்கிறார். ஒருவேளை எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கே மாபெரும் சத்தியம் இருக்கிறது. அது யாருக்கு என்றால் யாக்கோபுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே என்று அழைக்கிறார். யாக்கோபுக்கு எழுதப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். 8 வசனம் சொல்லுகிறதை கவனியுங்கள். 8 வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டவர் பாருங்க, என் தாசனாகிய இஸ்ரவேலே. முதல்ல ஆபிரகாம் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் என்று அழைக்கிறார். ஆண்டவர் பெயரிட்டதை அவர் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, யாக்கோபே என்று அழைக்கிறார். யாக்கோபு என்றால் எத்தனை என்று அர்த்தம். அந்த யாக்கோபை தெரிந்து கொண்டார். அது யாருடைய சந்ததியா? ஆபிரகாமின் சந்ததி. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சந்ததி சந்ததியாக தொடர்ந்து இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து இருக்கும். உண்மையில் நான் கண்ணை வைப்பேன், நான் ஆதரிப்பேன். வறண்டு போயிருக்கிறதா உன்னுடைய நாவு, நான் அதற்கு தண்ணீரை கொடுப்பேன், தண்ணீரை கொடுப்பேன். அதுதான் சொல்லுகிறார் 17 வசனத்தில். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடுறாங்களாம்.
இந்த காலகட்டத்தில் ஏதாவது உதவி கிடைக்குமா? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? நான் இருக்கிற கஷ்டத்தில் எனக்கு யார் உதவி செய்வார்கள்? நான் வியாதியாக இருக்கும்பொழுது யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க? எனக்கு சுகம் யார் கொடுப்பாங்க? இன்று அங்காளாய்ப்பு, எப்பக்கத்திலும் நெருக்கப்படும் பொழுது ஏதாவது உதவியை நாம் தேடுகிறோம், மனிதர்களிடத்தை தேடி போகிறோம். மனிதர்கள் நம்பினவர்கள் நம்மை கைவிடுவார்கள். சில நேரங்களில் ஒரு எல்லை வரைக்கும் தான் உறவுகள் இருக்கும். அந்த எல்லையை தாண்டி போனால் உறவுகள் உதவாது, உதவி செய்ய மாட்டாங்க. உதவி செய்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் கூட, நம்பினவர்கள் கூட கைவிட்டு விடுவார்கள். ஆனால் கைவிடாத ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் பேரில் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆதரிக்கிற தேவன் இன்றைக்கு நமக்கு இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் எப்பொழுதுமே நல்லவர். இது யாருக்கு சொல்லுகிறார் பாருங்கள். இங்கே யாக்கோபு என்னும் சிறு பூச்சிக்கு சொல்லுகிறார். யாக்கோபை தெரிந்து கொள்ளுகிறார். அப்படியே இருக்கிறது பாருங்கள். அந்த 8ஆம் வசனம், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று அழைக்கிறார். என்ன ஒரு நல்ல தேவன்! உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை அவர் நிறைவேற்ற வல்லவராயும் இருக்கிறார். பாருங்கள், அந்த வாக்குத்தத்தத்திற்கு நிறைவேற்ற நாம் முயற்சி செய்து ஏதோ ஒன்று செய்யணும் இல்லை. அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் மாத்திரமல்ல, அவர் நிறைவேற்றுகிறவருமாய் இருக்கிறார். எப்படினாலும் நிறைவேற்றுவார். அதுதான் தேவனுடைய நீதி. அவர் நீதி உள்ளவர். அதுதான் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி என்று வேதம் சொல்கிறது. கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்புகிறாராம். யாக்கோபை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவர் இஸ்ரவேலாக மாற்றுகிறார். அது யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் யாக்கோபிலே அது நிறைவேறுகிறது. பாருங்கள், இந்த சந்ததி என்ன செய்கிறது? அப்படியே வம்சா வழியாக யோசேப்பு மூலமாக எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அடிமையாக யோசேப்பு அடிமையாக எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். கொண்டு செல்லப்பட்ட யோசேப்பின் நிமித்தமாக அங்கே யாக்கோபும் வருகிறார். அங்கே அவருடைய சந்ததி சகோதரர்கள் எல்லோரும் அங்கே குடியேறுகிறார்கள். கோசேனில் அந்த சந்ததி பலுகி பெருகும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். அவர்களை திரளாய் வர்த்திக்க பண்ணுகிறார். பார்வோனே நடுங்குகிறான். ஒரு யுத்தம் வந்தால் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று பயப்படுறான். அப்படி அவர்களை கர்த்தர் பலுகி பெருக செய்தார். ஆனால் யோசேப்பு அடிமையாய் போனவன் அரசாண்டு கொண்டிருக்கிறான். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட சந்ததி அப்படியே படிப்படியாக குறைந்து பாருங்க, அங்கே அடிமைகளாக மாறிவிடுகிறார்கள். கர்த்தர் நம்மை அரசால தான் அழைத்திருக்கிறார். ஆளுகை செய்யும்படியாக அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்கு அதுதானே கொடுத்தார். அவனுடைய ஆசீர்வதித்து அவனை பலுகி பெருகும்படி செய்து பூமியை ஆண்டுகொள், சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று சொன்னார். மனிதனை மனிதன் ஆண்டு கொள்வதல்ல, சகலத்தையும் ஆண்டு கொள்வது என்றால் அவர்களை சரியாக நடத்துவது, சத்துருக்களின் மேல் ஆதிக்கம் செலுத்துவது. அப்படிதான் ஆண்டு கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை ஆதாம் இழந்து போனான். இழந்து போனது நிமித்தமாக வந்த விளைவுகள் ஏராளம். பாருங்கள், இங்கே அடிமையாக போன யோசேப்பு அங்கே அரசனாக மாறுகிறான், பிரின்ஸாக மாறுகிறான். பாருங்க, அற்புதமான தேவன் மாற்றி வைக்கிறார். ஆனால் படிப்படியாக இவர்கள் அடிமைகளாக போய்விடுகிறார்கள். அடிமை தினத்தில் பார்வோன் ஆளோட்டிகள் நிமித்தமாக அவர்களை ஒடுக்குகிறான். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை இன்றைக்கு கூட ஆளுகை செய்கிற நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்களோ? தாகத்தால் நான் வறண்டிருக்கிறதோ? தண்ணீர் இல்லையோ? உதவி செய்ய ஒருவரும் இல்லையோ என்று நினைக்கிறீர்களா? கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறாராம். அவர் கைவிடாதிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, கைவிடாதிருப்பார் என்றால் கூடவே இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன ஒரு நல்ல தேவன்! அப்படிதான் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்கிறார் பாருங்கள். அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள். அந்த கூக்குரலை அந்த செவிகள் கேட்கிறது.
அதனால்தான் மோசே என்ற ஒரு மனிதனை எழுப்புகிறார். அந்த மோசேயை கொண்டு அங்கே இரட்சகனாக அனுப்புகிறார். என்ன சொல்லுகிறார்? அவருடைய சத்தம் கூக்குரல் என் காதுகளில் கேட்டது என்று சொல்கிறார். அடிமை தினத்தில் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை தேவன் கேட்டார். ஒருவேளை நீங்கள் அடிமைகளாக இருக்கீங்களா? ஒருவேளை வியாதி என்ற அடிமைகள் இருக்கிறீர்களா? ஒருவேளை வறுமை என்ற அடிமைகள் இருக்கிறீர்களா? கடன் என்ற அடிமைகளில் சிக்கி தவிக்கிறீர்களா? என்ன சூழ்நிலையில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றை நினைவித்துக் கொள்ளுங்கள், அவர் கேட்கிற தேவன். அவர்களுக்கு காதுகள் உண்டு, அந்த செவிகள் மந்தமாகவில்லை. கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லையா? உங்களுக்கு காதை உண்டாக்கினவர், நமக்கு காதை கொடுத்து அவர் கேட்காதிருப்பாரா? அவருடைய சாயலில் தானே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் ஆண்டவர். என்ன ஒரு நல்ல தேவன்! தன்னுடைய சொந்த சாயலின்படி நம்மை சிருஷ்டித்தாரே. அவருடைய காதுகள் கேட்கிற காதுகள். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவருடைய சத்தத்தை கேட்கிறார். கேட்டது மாத்திரமல்ல, தன்னுடைய மகனாகிய ஊழியனாகிய இரட்சகனாகிய மோசேயை அவர்களுக்கு அனுப்புகிறார். அவர்களை அனுப்பி பார்வோன் கையிலிருந்து பலத்த அற்புதங்களை செய்து அவர்களை விடுதலையாக்குகிறார். விடுதலாகி வருகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக செங்கடல், சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. கர்த்தர் அதை ஓங்கிய புயத்தினால் மோசேயை கொண்டு அதை பிளந்து விடுகிறார். அங்கேயும் கர்த்தர் வழிகளை உண்டாக்குகிறார். பாதை இல்லாத இடங்களிலே பாதைகளை உண்டாக்கினார். உலர்ந்த தரை வழியாய் அவர்கள் நடந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையாம். ஏன் அவர்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை? அவர்கள் வானத்தின் மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள். காடைகளை கொடுத்தார், நல்ல உணவை கொடுத்தார் ஆண்டவர். ஆண்டவர் கொடுக்குற டயட் சாப்பிட்டா இன்னும் பிரச்சனையே வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற டயட்டெல்லாம் மோசமான டயட் பாருங்கள். கண்டதை சாப்பிட்றோம், அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு வியாதிகள் தான் வருகிறது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த இங்கே இருக்கிற வேதாங்கமத்தில் சொல்லியிருக்கிற சில காரியங்கள் எல்லாம் அற்புதமானவைகள். அவர் கொடுத்த கோதுமை, வார்கோதுமை, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் லிஸ்ட்டு போட்டால் நல்ல ஹெல்த் கொடுக்குறார் பாருங்கள் ஆண்டவர். அதனால தான் நல்ல புத்தியை நமக்கு கொடுத்துருக்கிறார். எதை தெரிந்து கொள்ள, நன்மையும் தீமையும் இருக்கிறது, நன்மையை தெரிந்து கொள்ள என்று சொல்கிறார். அப்படி வரும்பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்டார். அது மாத்திரமல்ல, அவர்கள் விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அப்படியே வெளியே கொண்டு வருகிறார் பாருங்க, கொண்டு வருகிறார். அவரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை பாருங்கள். 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனியுங்கள். என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனே, ஆபிரகாமின் சந்ததியே என்று அழைத்தார். அதனால்தான் அவர்களை தெரிந்து கொண்டு வெளியே கொண்டு வருகிறார். தலைமுறை தலைமுறையாக அவர் காக்கிறவர். அதை தான் இங்கே நாம் கவனிக்கிறோம். இந்த வசனம் அதை தான் கோடிட்டு காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, 9ஆம் வசனம் சொல்லுகிறதை கவனிங்கள். நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எப்பவுமே நேசிக்கிறவர். தன்னுடைய பிள்ளைகளை பாதியில் கைவிடுகிறவர் அல்ல. பிள்ளை தவறு செய்யும் பொழுது எந்த பிள்ளையாவது ஒரு ரூமில் போட்டு 4 பாம்பு விடுவானா? அவன் தகப்பனாக இருக்க மாட்டான், வேறு யாருனா இருப்பான். அப்படி தானே? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா பரிசுத்த ஆவியை அருள்வது நிச்சயம் அல்லவா? ஒரு இடத்துல நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவன் நல்ல தேவன். அதனால்தான் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்பினார். வெளிப்படுத்தினவர்கள் பங்கு பங்காக தான் வெளிப்படுத்தினார்கள், கொஞ்சம் கொஞ்சம் தான் வெளிப்படுத்தினாங்க. தீர்க்க தரிசனமாக திருவிழம் பற்றினாராம் தேவன். எப்படி திருவிழம் பற்றுகிறார்? பங்கு பங்காக தான் வெளிப்படுத்தினார்கள். அவர்களால் வெளிப்படுத்த முடிந்தது அவ்வளோதான், கொஞ்சம்தான். அதுதான் எபிரேயர் நிருபம் சொல்லுகிறத பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவில் தான் அறிந்து கொள்ள முடியும். தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும்னா இயேசுவை அறிந்து கொண்டால் மாத்திரமே நாம் அறிந்து கொள்ள முடியும். தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை வைத்து, அவர்களுக்கு நடந்த காரியங்களை வைத்து நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது.
ஆண்டவர் எப்பவுமே நல்ல தேவன். என்ன செய்கிறார் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், 10ஆம் வசனத்தை கவனிங்கள். 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறதை கவனியுங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிற தேவன் இவர். என்ன அற்புதமான வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கிறார் பாருங்கள். எதற்காக? தன்னுடைய பிள்ளை யாக்கோபை தெரிந்து கொண்டது நிமித்தமாகத்தான். யாக்கோபை தெரிந்து கொண்டது நிமித்தமாக இவைகளை கொடுக்கிறார். இந்த யாக்கோபோடு போராடுகிறவர்கள் யார் என்றால், பார்வோனா இருக்கட்டும், யாரெல்லாம் வழியில் எதிர்த்தவனாக இருக்கட்டும், அமலேக்கியனாக இருக்கட்டும், எவன் தண்ணி கொடுக்கலையோ அவனை கூட ஆண்டவர் சும்மா விடலை. வழி ஒரு இடத்துல கேட்கிறார்கள், நாங்கள் ராஜ பாதையிலே கடந்து போய் விடுகிறோம். ராஜ பாதைன்னா ராஜாக்கள் போகிற பாதை, அதில் ஒன்றும் இருக்காது. அங்கே அதில் கடந்து போகிறோம் என்று அவரிடத்தில் ரிக்வஸ்ட் பண்ணும்போது சில ராஜாக்கள் அதற்கு ஒத்து போகலை. அவர்களை தேவன் அழித்தார். அதனால தான் ஒரு சங்கீதத்தில் பார்க்கிறோம் இல்லையா, சீகோனின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அங்கே பாடல் பாடுகிறார்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். எப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன் பாருங்கள். அதற்கு தான் ஆண்டவர் என்ன சத்துருக்களுக்கு என்ன செய்கிறார் என்றால், 12ஆம் வசனம் சொல்கிறது, உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். ஒருவேளை இன்றைக்கு என்ன யுத்தத்தை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது? மனதிலே போராட்டமா? எண்ணங்களிலே சிந்தையிலே போராட்டமா? சத்துருக்களால் போராட்டமா? சொந்த உறவினர்களை எதிராளியாய் மாறிவிட்டார்களா? கூட வேலை செய்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்களா? நீங்கள் யாருக்கு உதவி செய்தீர்களோ அவர்களை குழிகளை தோண்டுகிறார்களா? அவர்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? மனிதன் நல்லவன் தான், ஆனால் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிற காரியம் என்ன? சத்துருவின் கிரியைகள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் மனிதர்களை ஏவி விடுகின்றன. ஒருவருக்கு விரோதமாக பகைகளை உண்டாக்குகின்றன. எப்படி ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறாரோ, யாக்கோப் என்னும் மனிதனை தெரிந்து கொண்டாரோ, அப்படிதான் மனிதர்களை கொண்டுதான் தேவன் இந்த பூலோகத்தில் செயல்படுகிறார். நேராக அவர் செயல்படுறது இல்லை, மனிதர்களை கொண்டு செயல்படுகிறார். அப்படிதான் சத்துருவும் கூட மனிதர்களை பயன்படுத்தி மற்றவர்களை இழிவாக பேச வைப்பான், மற்றவர்களை சிந்தையை கலைப்பான், மற்றவர்களை கோபம் மூட்டுவான், மற்றவர்களை பொறாமை கொள்ள வைப்பான். இவைகளெல்லாம் எங்கிருந்து வருகிறது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் சத்துரு யார் பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். அவன் திருடன், கொலைபாதகன், சத்துரு. அவனுடைய காரியங்கள் ஆதிக்கம் யார் மூலமாக வெளிப்படும் என்று நமக்கு தெரியாது. யாரை கொண்டு வேணுமெல்லாம் பேசுவான். பேதுரு நல்லா தான் கொடுவே இருந்தார். ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் போது என்ன செய்கிறார்? தனியாக தேவகுமாரனை அழைத்து கொண்டு போய் கடிந்து கொள்ளுகிறார். அப்பால போய் சாத்தானே என்று சொல்கிறார். பேதுருவியா திட்டினார் ஆண்டவர்? இல்லவே இல்லை. எந்த சாத்தான் உள்ளே புகுந்து பேச செய்கிறானோ அவனை கடிந்து கொண்டார். அந்த டிசன்மெண்ட் வர்றதுக்கு நமக்கு ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, இப்பேற்பட்ட காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள அந்த டிசன்மெண்ட் எங்களுக்கு கூட ஆண்டவரே. கடைசி நாட்களிலே இவைகள் வேண்டும். யார் என்ன பேசுகிறார்கள், உங்களுக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறவர்கள் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? இந்த டிசன்மெண்ட் வேணும். கர்த்தருடைய அபிஷேகமும் அந்த டிசன்மெண்ட்டும் அந்த கிஃப்டை ஆண்டவர் கொடுப்பார் என்றால் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கார் என்று அறிந்து கொள்ளலாம். இதற்கு காரணம் யார் என்று அறிந்து கொள்ளலாம். கர்த்தரிடத்தில் அப்பேற்பட்ட வரங்களை கேளுங்கள். கர்த்தர் நல்லவர். இங்கே பாருங்கள் என்ன நடக்கிறது. இங்கே தெரிந்து கொள்கிறார் யாக்கோபை தெரிந்து கொள்வது மாற்றமல்ல, யாக்கோபுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை என்ன செய்கிறார்? 12ஆம் வசனம் சொல்கிறது, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இருபொருள் ஆவார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் உங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை பாருங்கள்.
உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியே இந்த தேவன், இந்த எளிமையும் சிறுமியமானவர்கள், யாக்கோபின் வந்த வம்சத்தார், ஆபிரகாமின் சந்ததி, இந்த கூட்டம் அப்படியே தண்ணீருக்கு தவனமாய் தவிக்கிறது. தண்ணீர் கிடைக்கல, தவிக்கிறார்கள். அதை தானே 17ஆம் வசனம் சொல்கிறது. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அற்புதங்களை கண்ட மக்கள் அப்படியே நடந்து வருகிறார்கள். வனாந்திரத்தின் பாதை, ஆனாலும் மேகம் அவர்களை, பகலிலே குளிர்ச்சியான மேகம், இரவிலே பாதை காட்ட அக்கினி ஸ்தம்பம். வேறு யாருமல்ல, ஆண்டவராகிய இயேசுவே அவர்களுக்கு முன்பாக செல்கிறார். அவர்கள் பின்னாலே சத்துருக்கள் வராபடி அவர்களை காக்கிறார். கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடம் வருகிறது. அதை குறித்து பாருங்க. ஒரு இடம் வருகிறது, அந்த இடத்துல தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாத நிலைமை, தாகம், நாவு வறண்டு போகிறது. அவர்களுக்கு மாத்திரமல்ல, கூட இருக்கிற மிருகங்கள், பிள்ளைகள் எல்லாருக்கும் தாகம் ஏற்படுகிறது. தாகம் ஏற்பட்ட பொழுது என்ன செய்கிறார்கள்? மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். எகிப்திலிருந்து எங்களை கொல்லவா அழைத்து கொண்டு வந்தாய்? அங்கே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இங்கே கொண்டு வந்தாய் என்று முறுமுறுக்கிறார்கள். மோசே வந்து கொண்டு வரவில்லையே. ஆனால் மோசே ஒரு இரட்சகனாக ஏற்படுத்தினார். ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் செயல்பட்டார். தேவாதி தேவனை அவர்கள் நோக்கி பார்க்க தவறிவிட்டார்கள். மோசே இடத்துல முறையிடுகிறார்கள். முறுமுறுப்பு எப்போ வருது பாருங்க. ஆண்டவர் நடத்தி வந்த வழிகள் எல்லாம் மறந்து போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், தாயின் கருவில் உருவாக முன்னே நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எப்படி அவர்களை பராமரித்து அடிமைகளாக இருந்தவர்களை விடுதலையாக்கி வெளியே வந்தவர்கள் பொன்னும் வெள்ளியோடு புறப்பட்டு வருகிறார்கள். திரளான ஆஸ்தி, ஒன்றுமில்லாதவர்கள் பொன்னும் வெள்ளியோடு அவர்களை புறப்பட செய்தாரா? கேட்கிறவங்க கொடுக்குறா. ஏன்னா அடிமையாக இருந்தார்கள். இவர்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் கொடுக்காம விட்டான் பார்வோனும் அவனுடைய ஆட்களும். அதனால தான் எல்லாவற்றையும் பிடிங்க கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்றால், உங்களுடைய காரியங்களை யாரெல்லாம் பிடிங்கி வைத்திருக்காங்களோ, உங்களுக்கு சேர வேண்டியதை, உங்கள் உரிமையை, உங்கள் சொத்துக்களை, உங்கள் பொருட்களை, உங்கள் சமாதானத்தை யாரெல்லாம் கெடுத்தார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு அவர்கள் கையில் இருந்து அதை பிடுங்கி கொடுக்க போகிறார். நிச்சயம் இது மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். நடக்கும் பாருங்க. அப்படி கொண்டு வந்த தேவனை மறந்து விட்டார்கள். மறந்துட்டு தண்ணி இல்லையே என்று முறுமுறுக்கிறார்கள். அதை குறித்து பாருங்க என்ன சொல்கிறது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், புத்திரராஜ் சபையார் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய கட்டளையின்படியே தான் வருகிறார்கள். ஆனால் தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லை. எங்கே வந்து சேர்கிறார்கள்? சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அங்கே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு தண்ணீர், குடிக்க தண்ணீர் இல்லை. சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த தேவன் தண்ணீரை கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். ஆனால் நாம் மறந்து விடுகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்க்கவில்லை என்றால் அன்றைக்கு முறுமுறுப்பு தான் உண்டாகும். அதனால்தான் தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப பத்திரமாக கொண்டு வரார் ஆண்டவர். அவர்களை கரவலாடுகளை நடத்துவதை போல நடத்தினாராம். அப்பேற்பட்ட ஜனங்கள் இவர்கள். அப்படி கொண்டு வரார். எல்லோரையும் பராமரித்து ஒரு தாய் தன் பிள்ளை சுமப்பது போல, ஒரு தகப்பன் தன் தோளிலே பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல, தாய் அரவணைப்பில் வைத்துக் கொள்வது போல இந்த ஜனங்களை கொண்டு வருகிறாராம். அப்பேற்பட்ட தேவனை இவர்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசேக்கு விரோதமாக. அது மாத்திரமல்ல, கல்களை எடுத்துக்கொண்டு மோசேயே கொல்ல நினைக்கிறார். கல்லெறிய பார்க்கிறார்கள். யார் மீட்டு கொண்டு வந்தானோ, மீட்பராக தேவன் அனுப்பினாரோ அதே மனுஷனை கல்லெறிய பார்க்கிறார்கள். அவர் நல்ல மேய்ப்பன். அவர் நல்ல மேய்ப்பன்.
அன்பாய் தன்னுடைய பிள்ளைகளை நடத்தி வருகிறவர். போன வாரத்தில் ஒரு இடத்துல நான் உட்கார்ந்துருந்தேன். அங்கேருந்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஆறு ஓடுது, தண்ணி இருக்குது. ஒரு மேய்ப்பன் ஆடுகளை கூட்டினேன். ஒரு 2:30 மணி இருக்கும், 2:30 மணி. அதுக்கு முன்பாக ஒரு வேளை அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகள் எல்லாம் ஏறக்குறைய ஒரு 70-80 ஆடு இருக்கும். அதெல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே மெதுவாக வர்றான். நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். இதை அப்படியே கூட்டிகிட்டு வந்து அந்த தண்ணீர் ஓடையில், அந்த ஆறில் இவன் அதை கமாண்ட் கொடுக்குறான். அப்படியே நின்றுச்சு ஒரு இடத்துல, அந்த கரையில் அப்படியே நிற்குது எல்லா ஆடுகளும். இவன் உள்ளே நடந்து போகிறான். நடந்து போய் எவ்வளோ ஆடு இருக்குன்னு பார்க்குறான். அந்த இடத்த பார்த்துட்ட பிறகு கமாண்ட் கொடுத்த உடனே அதெல்லாம் தண்ணி குடிக்குது. தண்ணி குடிச்சிட்ட உடனே அங்கேயே நிற்கிறான். நின்றுட்டு திரும்பியும் மேலே ஏறி போகிறான். அங்கேருந்து இந்த பக்கம் அவன் கிராஸ் பண்ணியிருக்கலாம், கிராஸ் பண்ணலை. பாருங்கள், அந்த ஆடுகளை கவனிக்கிற அந்த மேய்ப்பன் ஆடுகள் போய் முன்னால் இறங்காமல் இவன் போய் அந்த தண்ணியில் இறங்கி ஆடம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறான். சாதாரண மனிதர்கள் கூட அந்த ஆடுகளை எவ்வளவு கர்ச்சனையோடு பார்க்குறாங்க பாருங்கள். அதன் பின்பு மேலே வந்த உடனே எல்லா ஆடுகளும் அவன் பின்னாலே வருது. அப்படியே மெதுவாக நடந்து வந்து எங்கே வருகிறான் என்றால், எங்கே தண்ணீர் குறைவாக இருக்கிறதோ அந்த இடத்துல கிராஸ் பண்ணுறான். கிராஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு போயிட்டான். அடுத்த கரைக்கு, அடுத்த மணல் இருக்குது அங்கே, நல்ல அங்கே போய் நின்றுக்கிட்டான். எல்லா ஆடுகளும் வருதா அப்படியே பார்த்துன்னே இருக்கான். எல்லா ஆடுகளும் வருது. சில ஆடுங்க, பெரிய ஆடுங்க பின்னால் மெதுவாக வருது. ஒருவேளை தாயாக இருக்கும், அது தன் குட்டிகள் எல்லாம் முன்னால் போட்டோம்னு சொல்லிட்டு பின்னால் அது அன்பாக வருது. அந்த ஆடுகளெல்லாம் கிராஸ் பண்ணுற வரைக்கும் அங்கே நின்றுட்டு இருந்தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்கிட்ட பேசுகிறாரு, அந்த மேய்ப்பனே இந்த ஆடுகளை இவ்வளோ பத்திரமாக பாதுகாத்து அடுத்த கரைக்கு கொண்டு வந்து சேர்க்குறான். பொழுது அஸ்தமனம் ஆவதுக்கு முன்பாக, இருட்டுறதுக்கு முன்னால் அதை தொழுவத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக பார்க்குறான். அங்கே போய் ஆழத்தை பார்க்குறான். அந்த ஆடு இறங்குறதுக்கு முன்னால் இந்த மனுஷன் போய் எவ்வளோ ஆழம் இருக்குது பார்க்குறான். அந்த ஆழத்துலேயே அப்படியே திரும்பி அந்த பக்கம் கொண்டு வந்திருக்கலாம். அங்கே மேடாக இருக்குது, வேண்டாம்னு சுற்றி வரான். சுற்றி வர்றதுனால இந்த ஆடுங்க ஒன்றும் கவலைப்படலை. அது பாட்டுக்கு பின்னால் வருது, மேய்ப்பனுக்கு பின்னால் செல்கிறது. அப்படியே வந்து அழகாக அடுத்த கரைக்கு கொண்டு போகிறான். ஆண்டவர் சொல்கிறார், நான் நல்ல மேய்ப்பன், ஜீவனை கொடுத்தவர். நான் உங்களை பராமரிக்க மாட்டேனா? நான் நடத்தி செல்ல மாட்டேனா? சத்துருவின் கரங்களிலிருந்து நான் விடுதலையாக்க மாட்டேனா? இப்படி தான் இஸ்ரவேல் மக்களை அன்பாய் நடத்தி வருகிறார். ஆனால் தாகத்துக்காக நான் வறண்ட பொழுது அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தது மாத்திரமல்ல, கல்லெறிய நினைத்தது மாத்திரமல்ல, தேவனையே மறந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது பாருங்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாக இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாகி முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். அப்பொழுது மோசே என்ன செய்கிறார்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். இந்த ஜனங்களை நான் என்ன செய்வது என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சத்தத்தை கவனிங்கள், இவர்கள் இடுகிற சத்தம் தேவனுடைய காதுகளில் தொனித்தது. பாருங்க, அதனால்தான் ஏசாயா 41:17 சொல்லுகிறபடி, சிறுமையும் எளிமையமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். பாருங்கள், செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அங்கு ஒரு ரெமெடி வச்சிருக்கிறார், ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். பாருங்கள், அங்கே 5ஆம் வசனம் சொல்லுகிறதை கவனிங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பே நடந்து போ. அங்கே பார், ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே ஏன் முறையிட்டு கொண்டிருக்கிறார்? உன்னிடத்திலே அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். கரங்களிலே தடி, கோலை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. கோல் எதற்கு? சத்துரு வரும்போது அதை அடிப்பதற்காக.
பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டபடி அதை அழிப்பதற்காக நம்முடைய கரங்களிலே அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த அதிகாரத்தை உங்களால் பயன்படுத்த முடிகிறதா? சும்மா கோலை வைத்துங்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எடுத்து பயன்படுத்த வேண்டும். அதை தான் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார் பாருங்கள். உன் கோலை எடுத்துக்கொண்டு போ, சும்மா போ சொல்லல. அதற்கு பின்பு 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஆண்டவர் பாருங்க, இவர்கள் போவதற்கு முன்பாக ஓரேபிலே கன்மலையிலே அவர் நிற்கிறார். என்ன ஒரு அன்பான தேவன்! அவர் போய் நிற்கிறார். உங்களுக்காக வழக்காட அவர் எழுந்திருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக அவர் முன்னால் நின்றிருக்கிறார். அவர் முன்னால் இருக்கும் பொழுது எல்லாம் விலகி ஓடிவிடும். கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போவார் என்றால் பர்வதங்கள் எல்லாம் வழிவிடும். இயற்கை மாறும், சூழ்நிலைகள் மாறும், எதிர்த்தவர்கள் மாறுவார்கள், விரோதிகள் நண்பராக மாறிவிடுவார்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த தேவன் நல்ல தேவன் பாருங்க. ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன் என்றுகிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். கர்த்தர் நல்லவர். அந்த ஓரேபிலே கன்மலையின் மேல் நிற்பேன் என்று சொன்னவர் யார்? அந்த கன்மலையிலே நின்றது வேறு யாரும் அல்ல. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறதை கவனியுங்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஓரேபிலே நின்ற அந்த கன்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்து அங்கே நின்றார். அதை மோசே சொன்னபடியே அடித்தார். இது வெறும் நிழல்தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே நமக்காக அங்கே அடிக்கப்பட்டார். அந்த அடிக்கப்பட்ட கன்மலை கிறிஸ்து. இயேசு அடிக்கப்படுகிறார். அவரிடத்திலிருந்து அன்பு புறப்பட்டு வருகிறது. அவர் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் அன்பு நிறைந்த வார்த்தைகள். முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை அன்றைக்கு கொடுத்தார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு, முரட்டாட்டம் பண்ணின மக்களுக்கு அவர் கன்மலையிலே தண்ணீரை பிளந்து குடிக்க கொடுத்தார். அவர்கள் குடித்தார்கள், அவர்கள் பிள்ளைகள் குடித்தார்கள், ஆடு மாடுகள் எல்லாம், ஜீவனுள்ள எல்லாமே அங்கே குடித்தது. ஜீவ தண்ணீர் அன்றை புறப்பட்டு வருகிறது அல்லவா? அன்றைக்கு தாகத்தை தீர்த்த ஆண்டவர் கூக்குரலை கேட்டது மாத்திரமல்ல, செவிகளில் கேட்டதுமல்ல, அவர்களை கைவிடாத ஆண்டவர் அன்றைக்கு காப்பாற்றினார். அதே தேவன் கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பாவ உலகில் சேற்றிலே இருந்த நம்மை அவர் மீட்டிருக்கிறார். அவர் அந்த இரத்தம் நமக்காக சுகத்தை கொடுக்கிறது. பிசாசின் அடிமை தினத்தில் இருந்த நம்மை மீட்டிருக்கிறது. பாவ கட்டுகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. அந்த நீதியை நமக்கு சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய நீதி நித்திய நீதி. இந்த வேதம் சத்தியம். அங்கே மோசேயின் மூலமாக நிழலாக கொடுக்கப்பட்டது உண்மை சம்பவம் தான். ஆனால் கிறிஸ்துவுக்கு அது முன் அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கிறதற்கு அது முன் அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தம் இன்றைக்கும் நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அவருடைய கிருபை, அந்த இரத்தம், இரக்கம் நம்மை சுத்திகரித்திருக்கிறது, நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது. அந்த இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு நமக்கு விடுதலை உண்டு, இன்றைக்கு நமக்கு சுகம் உண்டு, இன்றைக்கு நமக்கு ஆரோக்கியம் உண்டு, பலன் உண்டு. இழந்தவைகளை மீட்டெடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். He is the restorer. எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பார். எதெல்லாம் சத்துரு தரைமட்டமாக்கி வைத்திருக்கிறானோ, குடும்பங்களை சிதைத்திருக்கிறானோ, எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்டெடுக்கிற தேவன். அவர் நல்லவர். அவர் நன்மையானவர்களை மாத்திரம் செய்வார். அதனால்தான் வேதம் சொல்கிறது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கைவிடாத தேவன். நீங்கள் எந்த நிலையில் இருந்து அவரை கூப்பிட்டாலும் உங்களுக்கு செவி கொடுப்பார்.
என் பிள்ளை கூப்பிடுகிற சத்தம் என் காதுகளில் தொனிக்கிறது என்று உங்களுக்கு வந்து உதவி செய்வார். ஆபத்தில் உதவி செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய நீதியை பார்த்தல்ல, அவர் நீதி உள்ளவர். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்கிறது. அது ஒன்றுக்கும் உதவாது. சுய நீதியெல்லாம் உதவாத காரியங்கள் எல்லாம். ஆனால் அவருடைய நீதி நித்திய நீதி. அவருடைய நித்திய புயத்தினால் அந்த கரங்களை நீட்டி நம்மை அணைத்துக் கொள்வார். இன்றைக்கு கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். உங்கள் சூழ்நிலையை, குடும்பத்தின் சூழ்நிலையை அவர் மாற்றுவார். அவர் மாற்றுகிற தேவன். இழந்து போனதை திரும்பி கொடுப்பார். எதெல்லாம் இழந்து போனீங்க, சத்துரு எதெல்லாம் பிடுங்கி இருக்கிறான் உங்ககிட்ட இருந்து, அதெல்லாம் தேவன் உங்களுக்கு மீட்டுக் கொடுக்கிற மாதம் இது. மீட்டுக் கொடுப்பார். எப்படி பார்வோன் கையில் எல்லாவற்றையும் இழந்து நின்றார்களோ அவர்களுக்கு கூலி கொடுக்காது வச்சிருந்தான் பார்வோனுடைய அவருடைய ஆட்களும். அடிமைகள் தானே, யாரு கேட்க போறா இவங்களை? அப்படி நிலைமை இருக்கிறதா? இவர்களுக்காக யார் வந்து சிபாரிசு பண்ணுவாங்க? யார் வந்து நிற்பாங்க? கேவலமாக நினைக்கிறாங்களா? பயப்படாதீங்க. இஸ்ரவேல் மக்கள் கூக்குரலை தேவன் கேட்டார். பார்வோன் அவன் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். வேஜஸ் கொடுக்கல, அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு வர வேண்டிய காசை கொடுக்கல. அதனால தான் ஆண்டவர் கடைசியாக என்ன செய்கிறார்? அவர்கள் கைகளிலிருந்து நகைகளையும் எல்லாவற்றையும் வாங்குகின்றார். உங்கள் பிள்ளைகளுக்கு தரிப்பீங்கன்றார், உடுத்துவீங்கன்றார். தேவன் உடுத்துவிக்கிற மாதம் இது. உடுத்துவிப்பார், உங்களை உடுத்துவிப்பார். பார்வோன் கையிலிருந்து பிடிக்க கொடுக்குறான். இவன் கேட்கும் போது ஐயோ போனா போதுன்னு, இவங்க முதல்ல வெளியே போனா போதுன்னு எல்லாத்தையும் மாறி கொடுக்குறான். அவர்களுக்கு வர வேண்டியதை தேவன் நீதி சரி கட்டி, நியாயம் விசாரித்து, நீதி உள்ள நியாயாதிபதியாக வழக்காடி, அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு பதிலை கொடுத்து அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். இந்த மாதத்திலே உங்களுக்கும் அப்படி செய்வார். இந்த தேவன் மாறாத தேவன். அற்புதமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இன்றைக்கு அந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு உங்களுக்கு நடக்கப் போகிறது. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்தில் இந்த ரேமா வேத வகுப்புகள் மூலமாக எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. எளிமையும் சிறுமியமானவர்களை கண்ணோக்குகிற தேவன், அவர்கள் கூப்பிடும்போது செவி கொடுக்கிற தேவன். இதுவரைக்கும் மனிதர்களிடத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை விசாரிக்க யாரும் இல்லையே, எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். உத்தியோக உயர்வை வேணும் என்று சிபாரிசு செய்ய யார் இருக்கிறாங்க? ஐயோ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் யார் இருக்கா எனக்கு இந்த வேலையை வாங்கித்தர? இந்த மருத்துவமனையில் யார் இருக்கா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தரும் இல்லையே, யார் எனக்கு உதவி செய்வாங்க என்று கேட்கிற ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் தேவனாகிய கர்த்தர் நீர் சொல்லுகிறீர், நானே கர்த்தர், நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் மோசேயை அனுப்பும் பொழுது இருக்கிறவர்களாக இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினீர். ஐ ஆம் தட் ஐ ஆம். ஏதோ மோசே போய் நின்று பார்வோனிடத்தில் நிற்கும் பொழுது ஒளிந்து கொள்ளுகிற தேவன் எங்கள் தேவன் அல்ல. எங்கள் தேவன் பராக்கிரமம் செய்கிறவர். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் வழக்காடுகிறவர். தன் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர். எங்களை ஜீவனை கொடுத்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு கூட நாங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. மோசேயை பார்த்து சொன்னீர், உன் கோலை எடுத்துக்கொண்டு வா, அதிகாரத்தை பயன்படுத்து என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு கூட அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்கள் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், சூழ்நிலைகளை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம், நன்மையான ஈவுகளை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரங்களிலே எங்களை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் கேட்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவரே, சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் வருவதாக, சுகம் இல்லாதவர்களுக்கு சுகம் உண்டாவதாக, பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை உண்டாகுவதாக, மரிக்கும் தருவாயில் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதாக, ஜீவனை கொடுப்பதாக. வார்த்தையிலே ஜீவன் உண்டல்லவா? தேவ வார்த்தைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது அது நூறத்தனையான் பலனாய் கொடுப்பதாக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஆபத்துகளிலும் ஆண்டவரே விபத்துகளிலும் சிக்கி தவிக்கிற மக்களை விடுதலையாக்கும் சுகத்தை கொடும். நீதிமன்றங்களிலே வழக்குகள் இருக்கும் என்றால் உடைய பிள்ளைகளுக்கு சாதகமான நன்மையான நீதியான தீர்ப்பை அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசுகிற மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரிந்து பேசுகிற ஆண்டவர் எங்களுக்காக இருக்கிறார். ஒரே ஒரு பரிந்து பேசுகிறவர். only one mediator between God and man, it is man Christ Jesus. மனிதனாகிய கிறிஸ்து இயேசுதான்
எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன். பரிந்து பேசும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தத்தின் இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரித்திருக்கிறதற்காக நன்றி. பாதை இல்லாத இடங்களிலே பாதைகள் திறக்கப்படட்டும். புதிய ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகளால் உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் அனுதின பலன் ஊழியத்திற்காக கொடுக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒரு துணையாக நிற்கிற ஊழியர்களை ஆசீர்வதியும், கவுன்சில் மெம்பர்ஸை ஆசீர்வதியும். அவர்கள் ஏறெடுக்கிற கூக்குரலை நீர் கேட்கிற மாத்திரமல்ல, அவர்களை கைவிடாது இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக நாங்கள் உரிமையாக்கிக் கொள்கிறோம். எங்கள் தகப்பன் நல்ல தேவன், ஒரு நல்ல மேய்ப்பன், கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவர். எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீர் யாவையும் துடைப்பீராக. உடைய பிள்ளைகள் வடித்த கசப்பின் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பின் கண்ணீரை வடிப்பார்களாக. சந்தோஷம், மகிழ்ச்சியும் நிறைவா இருக்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நல்ல சுகம் கூடப்பா. பிள்ளைகளுக்கு சுகம் கூட. பிரயாணத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகமாய் போய் வர உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ரேமா வேத வகுப்புகளிலே இவ்வளவு நேரம் உடைய பிள்ளைகள் இணைந்திருந்தார்களே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுத்து விட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, கொடுத்து அனுப்பும் ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளட்டும். பிள்ளைகள் சுகித்திருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், நிறைவான பலனை அனுபவிக்கட்டும். சத்துரு மேல் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். ஆசீர்வாதங்களை உரிமையாக்கிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் பொறுமையாக ரேமா வேத வகுப்புகளிலே கலந்து கொண்டீர்கள். கர்த்தர் உங்கள் கூக்குரலை கேட்கிறவர். கேட்கிறது மாத்திரமல்ல, செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, உங்களை விடுவித்து உங்களை தொடர்ந்து காக்கிறவர். மறந்து விடாதீர்கள். இந்த ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்கள் காணிக்கை மூலமாக, உங்கள் ஜபங்கள் மூலமாக உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.